20,000 ரூபாய்க்கு AMOLED டிஸ்ப்ளே அண்ட் இந்தியன் பிராண்ட் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டையும் சேர்த்து ஆஃபர் பண்ண போறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இத பத்தி ஏன் ப்ரோ பேசலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்களா? ஃப்ரீ இல்லங்க சார், அது பே பண்ணனும். டிஸ்ப்ளே ஓ இங்க இல்லையா டிஸ்ப்ளே? இன்னைக்கு புது மாடல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபோன் இப்போ நம்ம கையில் கிடைச்சாச்சு. கடந்த ஒரு வாரமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூசேஜ்ல இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டையும் சேர்த்தே பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நண்பர்களே இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே மொபைல் ஃபோன் அப்படின்லாம் நடிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே கையில் வச்சு தானே இன்ட்ரோ கொடுத்தோம். சரியா, இதுதான் மொபைல். இதை பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கப்புறமா டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி பின் அண்ட் பிடி சார்ஜர், 66 வாட்கான சார்ஜர். குட் பாக்ஸ்லேயே தராங்க. சிம் எஜெக்டர் டூல் சின்னதாக இருக்குங்க. சின்னதாக தான் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், அதானே? ஓகே. டிசைன் உண்மையிலேயே ஒரு நல்ல சாலிடான ஒரு டிசைனுங்க. நான் 2 ஃபோன் பக்கம் வச்சிருக்கேன். ஒன்று OnePlus, இன்னொன்று லாவா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் போயிருக்காங்க. அதை நல்லாவும் பண்ணியிருக்காங்க. பின்பக்கமாக கிளாஸ் இருக்கு. சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் ஃபுல்லாகவே. பட் ஒரு சாலிடான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் தான், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ்லாம் வந்து படல. ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து பின்பக்கமாக இருக்கு, தாராளமாக சொல்லலாம். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்கு. பட் உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா பின்பக்கமும் முன்பக்கமும் நல்லா கர்வியா இருக்கிறதுனால கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஒரு திக்கான ஃபோனை பிடிக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிடையாது. ஃபோனுடைய நீட்டம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க, ஒரு நல்ல டிஸ்பிளே. ஏன்னா 20,000 ரூபாய்க்கு லாவா ஒரு AMOLED டிஸ்பிளேனும் போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று கட் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல உள்ள வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைச்சேன். பட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பெசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே சின்னும் வந்து கம்மியாக இருக்குது. பெசில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, கர்வ்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல கர்வ்டான டிஸ்பிளே தான். குவாலிட்டி நல்லா இருக்குது. 950 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம். படம் பார்க்கும்போது மற்ற டைமில் எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குங்க. பட் ஃபோன் வந்த புதுசில் கம்ப்ளீட்லி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விவிட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடில் இருக்கும்போது உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. அந்த ஒரு இஷ்யூ இருந்தது. நீங்கள் நார்மல் மோட் வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் அதிகமாக தெரியும் போது பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்பிளேவோட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. லாக் ஸ்க்ரீனில் ஒரு சில டைமில் ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஒர்க் ஆகுது. அப்போயுமே அந்த ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. ஸோ டிஸ்பிளே பிரைட்னஸ்க்கு கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக ஒரு ஃபிக்ஸ் கொடுக்கணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்கும்போது உடஞ்சிடுச்சு. கஸ்டமர் கேர் எப்படி இருக்குன்றதை இப்போ செக் பண்ணிடலாம். Welcome to the customer care service of Indian mobile brands Lava and Zolo. One eternity later. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நாங்கள் புதுசாக ஒரு லாவா அக்னி 2 மொபைல் வாங்கியிருந்தேன். அது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுச்சு. டிஸ்பிளே லைட்டாக கிராக் விட்டுருக்கு. அதுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்களா? ஃப்ரீ இல்லங்க சார், அது பே பண்ணனும். டிஸ்ப்ளே இல்லையா அது? ஓகே. இப்போ வேற எந்த இதுக்கு மேடம் ஃப்ரீ அப்படின்றது? வேற என்ன இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் இந்த டிவைஸ்க்கு? சாஃப்ட்வேர் இருக்கு. ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு, சார்ஜ் ஆகலைன்னா, ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னா ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் பார்ப்பாங்க சார். ஒருவேளை உங்க டிஸ்பிளே உடஞ்சது, அப்புறமா ஃபோன்ல வாட்டர் விழுந்தது பண்ணா அதுக்கு நீங்க பே பண்ணணும், 2 இதுக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் சொல்லிட்டு உங்களோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். அவங்க அசைன் பண்ணுவாங்க சார், நியர்பை டெக்னீஷியன். அப்போ அவங்க வருவாங்க. நீங்க எப்போ ஃப்ரீ இருப்பீங்களோ அப்போ அவங்க வருவாங்க. ஓகே சார். லெவல்ல கஸ்டமர் கேர் எடுத்ததுக்கு நன்றி சார். நன்றிங்க. டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. சரி, இப்போ லாவால ஆக்சுவலி வந்து தெரியாமல் தான் உடஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உடச்சேன் அந்த மாதிரிலாம் போய் சொல்லல. உண்மை என்னென்னா வீடியோ ஷார்ட்ஸ் வேறு இடத்துல எடுக்கும்போது தெரியாமல் வந்து விழுந்துருச்சு. எடிட்டர் பண்ண சம்பவம் அது, கேமராமேன் பண்ண சம்பவம் அது. சரி, ஓகே ஃபைன். லாவா கேரில் பேசினா அந்த டோர் ஸ்டெப் பிக்கப் வேறு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றது ஓவராலாக தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்து கால் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தண்ணியால் ஏதாச்சும் இஷ்யூ வருது, இல்லை கீழே விழுந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூனா அது கவர் ஆகாது. சாஃப்ட்வேர்னால வரக்கூடிய இஷ்யூ, மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய இஷ்யூக்கு மட்டும் ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்க. சரி, இப்போ பரவாயில்ல, அந்த டிஸ்பிளே போயிடுச்சு, நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அவங்க சைட்லேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கால் வந்ததுன்னா பேசிட்டு கொடுக்க வேண்டியது தான். 1 hour later. நான் லாவா கேர்ல இருந்து பேசுறேன். என்னோட நேம் வந்து செல்லதுரை சார், சர்வீஸ் மேனேஜர். சொல்லுங்க சார். சார், நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கீங்க ஆன்லைன்ல, ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார். இன்னைக்கு டேட்ல நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துறீங்க சார். 2 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா சார்? கன்வீனியன்ட் தாங்க. ஓகே சார். அவைலபிள் இருப்பீங்களா? இருப்பேன். ஓகே.
சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் ஃபோன் வந்து கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுச்சு, டிஸ்பிளே உடஞ்சிடுச்சு. புரோக்கன் ஆயிடுச்சு. ஆமாம். கிருஷ்ணகிரியில் இருக்குங்களா லாவா கேரு? இருக்கு சார், கிருஷ்ணகிரியில் இருக்கு சார். ஓகே, அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்களா? அவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க சார். ஓகே. டிராப் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது சார். ஓகே. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே. அங்க வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணுவாங்க, டயக்னாஸ் பண்ணுவாங்க. புரோக்கன் சொல்லியிருக்கீங்க. ஓகே. அது பார்த்துட்டு அதோட எஸ்டிமேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க சார். அந்த எஸ்டிமேஷன் காஸ்ட் பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் காஸ்ட் மட்டும் தான் சார் வரும். ஓகே. ஓகே. டிராப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் சார். ஓகே. ஆனா இது டிஸ்பிளே உடைஞ்சதெல்லாம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ல வராது இல்லைங்களா இந்த மாடலுக்கு? ரீப்ளேஸ்மெண்ட் வராது சார். அக்னி 2 நீங்க போட்டிருக்கீங்க, ஓகே, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்னி 2க்கு வந்து அந்த ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஓகே 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 சார். ஓகே சார். அங்க கேர்ல இருந்து ஒரு தடவை உங்களுக்கு கூப்பிடுவாங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க. கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்டு நான் ஃபர்தர் அப்டேட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. ஓகேங்க. 2 hours later. லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் கேட்டுட்டு அவங்களே வந்து டோர் ஸ்டெப்பில் இந்த ஃபோனை வந்து வாங்கிட்டு போனாங்க. கன்ஃபார்மாக நாங்கள் தான் சார் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. இங்கே இல்லையா டிஸ்பிளே? ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு புது மாடல் ஆக்சஸ், புது மாடல் ஸ்டார்ட், ஓல்டு மாடல் எல்லாமே ஸ்டார்ட். உங்களோட இப்போ பேசின ஆசை நம்பர் அதே தான். 3 days later. The next day. டிஸ்பிளே மாற்றியெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு 3 நாளில் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. 3rd டே ஃபோன் பண்ணி இல்லை ப்ரோ ஒரு நாள் இன்னும் டிலே ஆகும், டிஸ்பிளே வரலன்னு சொன்னாங்க. 4th டே சொன்ன மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, ஆஃப்டர் 6 தான். பட் எடுத்துகிட்டு வந்து லொக்கேஷன் சேம் லொக்கேஷனில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இது அவங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி. இதே மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது உங்ககிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கிட்டத்தட்ட மோர் தென் 40% 45% உடைய காஸ்ட் வந்து ஃபோனோட காஸ்ட் கிட்டே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேலாம் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது மஸ்ட். ஸோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 1 year ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளேக்கு இல்லைன்றது தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில மொபைல் ஃபோனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது ஒன்று. ப்ளஸ் அவங்களுடைய ஜாப் ஷீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தது. ஸோ அவங்ககிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் எதுக்குமே ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்த லாவா அக்னி 2க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபோனை நான் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஷினுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் கஸ்டமர் கேர் எங்கிட்ட பேசினவர்கிட்ட அண்ட் இப்போ லோக்கலில் வந்தால் எல்லாருக்கிட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேம் பிளே ஜென்ரலி வந்து கர்வ்டு டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை கொஞ்சம் அந்த கர்வெல்லாம் வந்து கொஞ்சம் பழகணும் கேம் விளையாடும் போது. அந்த விஷயம் இதில் இருக்கிறதா தான் வந்து டீம்லாம் டெஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பிளேக்காக Dimensity 7050 சொல்லக்கூடிய ப்ராசஸர் தான் வந்து இருக்குது. ஹெவி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு கேம் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் Snapdragon 695 ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். AnTuTu ஸ்கோரை நாங்கள் ஒரு 2-3 தடவை ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸ்லி 540 550 அப்படின்ற அந்த ஸ்கோர் தான் வந்து வருது. பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் கேம் பிளேல நாங்கள் விளையாடுறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. குறிப்பான விஷயம் என்னன்னா ஹீட்டிங் இதில் இல்லை. த்ராட்லிங்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 to 88 இந்த ரேஞ்சில் மாறி மாறி வருது. ஓரளவுக்கு வந்து ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்லேயே நமக்கு 66 வாட்க்கான PD சார்ஜ் தந்திருக்காங்க. 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. 15 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம், நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் கேமிங் ஒரு வேலை ஹெவியாக விளாட்றீங்க, இல்லை 5G நெட்வொர்க்லேயே அதிகமாக விளாட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டரி ஹெவியாக தான் வந்து ட்ரெயின் ஆகும். இல்லை நார்மலாக 4G விளாட்றீங்க, வைஃபைல விளாட்றீங்க, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது பேட்டரி நல்லா வரும். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் லாவா ஸ்டாக் என்னோட கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் சம் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு அந்த எட்ஜ் லைட்டிங் பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் இருக்குது. முக்கியமான விஷயம் இவங்க ப்ளோட் வேர்ஸே கொடுக்கலிங்க. 2 ஆப் தான், அதுவும் அவங்களுடைய லாவா கேர் அந்த மாதிரி ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர எந்த ஒரு ப்ளோட் வேர்ஸும் இல்லை. அண்ட் ஸ்மூத்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபீல் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லாவா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டும் வந்தது. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஹேங் ஆகும். அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரில் இஷ்யூ இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அண்ட் மற்றபடி இன்னும் சின்னதாக ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் லாங் டேர்ம் யூசேஜ் தான் வந்து தெரியும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க. லாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட். ஏன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் 2 வருஷம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறது நல்ல விஷயம். சொல்கிறது மட்டுமே இல்லாமல் அதை கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் அவங்களுடைய ப்ராமிஸ் இருக்கும் பட்சத்தில் கோயிங் ஃபார்வர்ட்
இன்னும் நல்லா இருக்கும். ஹாப்டிக்ஸ் இந்த ஃபோனில் நல்லா பண்ணியிருக்காங்க. NFC கிடையாது. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது, கீழே மட்டும்தான். மறைச்சிட்டிங்கன்னா சுத்தமாக கேட்காது. கேம் விளையாடும் போதாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக படம் பார்க்கும் போதாக இருக்கட்டும். பட் ஜென்ரலி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு மேக்ரோ டெப்த் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 16 மேப்ஸ்க்கான கேமரா. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த குட்டி சென்சரை பற்றி நம்ம பேசணும். அந்த ரெண்டு மேப்ஸ் எல்லாம் வேணாம். நம்ம மெயின் கேமரா அல்ட்ரா வைட் இது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வித் போர்ட்ரேட். நார்மலாக நீங்கள் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இந்த செடி, இந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பஞ்சியாக இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ஹைலைட்டடாக வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். நல்லா தெரியுதுன்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்சியாக தெரியுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப அடிச்சா பிடிக்கும்னா இது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலர் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது நார்மலாக இந்த ஃபோட்டோவில் மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஹியூமன் சப்ஜெக்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸ்பெஷலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. இதே நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எட்ஜ் டிரெக்ஷன் வந்து எட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரல. ஒரு சில இடத்துல ஒரு 5 to 10% வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் மற்றபடி நீங்கள் வந்து செல்ஃபியில் எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டன் பண்ண மாதிரி இருக்குது. அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம அல்ட்ரா வைடில் ஜென்ரலி வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுலேயுமே அந்த கலர் ஷிஃப்ட் வந்து இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த 22,000 பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 to 55% வந்து நல்லா இருக்குது. ஒரு மேபி ஏதாச்சும் இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாலே அதே மாதிரி இதுலேயும் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இப்போ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதோடைய குவாலிட்டி இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோ நம்ம 4K எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்க. இப்போ சன் வந்து மேலே இருக்கு, ஆக்சுவலி க்ளௌடியாக இருக்குது. நான் இந்த மரத்துக்கிட்ட போகிறேன். வீடியோ ஜஸ்ட் வாக் பண்ணுவாங்க. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. 4Kல ES வந்து ஆக்சுவலி கிடையாது, 1080pல இருக்கு. ஸோ இப்போ கிளாரிட்டி பார்த்துட்டீங்களா? இப்போ 1080pல வீடியோ பார்க்குறீங்க. இதில் ES வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வாக் பண்ணுறேன். இதுலேயும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாக் பண்ணும்போது இதில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நம்மளால மேக்ஸிமம் 1080p வரைக்கும் தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். பின் பக்கமாக மவுண்டைன் தெரியுதா, அந்த செடி எல்லாமே. இப்போ அப்படியே திரும்ப அதே மரத்துக்கிட்ட போகிறேன். இப்போது இந்த ஆங்கிளில் ஃபேஸில் கொஞ்சமாக லைட்டிங் கம்மியாகும் போது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் vlogலாம் இந்த ஃபோனை வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ எனக்கு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேஷாக தெரியுது. பட் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 இருக்குது, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்குது. யூஸ் பண்ண கொஞ்சம் பழகிடுச்சு. ஃபோன் கையில் கொஞ்சம் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக மேலே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட யூசேஜில் லாவா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். நிறைய இடத்துல நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது திரும்ப நான் சொல்ல விரும்பல. பட் நிறைய இடத்துல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படி இப்போ ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்து ஒரு சில இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்களோ, இதே மாதிரி இன்னுமே வந்து அப்டேட்லாம் கொடுத்து இந்த மற்ற மைனர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு கமிட்மெண்ட்டோட அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டையுமே அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி தந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி ப்ரைஸிங் 22,000 ரூபாய். ஒருவேளை உங்ககிட்ட கார்டெல்லாம் இருக்குது, அந்த கார்டிலலாம் நீங்கள் வாங்குறீங்க 20,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. பட் மற்றபடி லாவாவுடைய சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். பட் உங்கள் பக்கத்துலலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுமையாக தான் நான் பார்க்குறேன்.